ஆண்டவர் அழைச்சா அழைச்சதுதான். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. சில பேர் முழுசா கீழ்ப்படுகிறோம், பல பேர் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வாழ்றோம். ஆனா நம்ம மேல வச்ச அவர் அழைப்ப அவர் மறந்ததும் இல்ல, மாற்றினதும் இல்ல. சிம்சோனே எடுத்துப்போமே. ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு நபர். ஆனா உலக காரியங்கள்னால ஈடுபட்டு தெளிலால பார்வைய போய் கோமாளிய போல சுமார் 3000 பேருக்கு முன்னாடி நிக்க வச்சு கேலி பண்றாங்க. சிம்சோனுக்கு எப்படி இருந்திருக்கும்ல. ஆனா ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும்னு சொல்லி அந்த தூண்களை இழுத்து பெலிஸ்தியரை கொன்று போடுறாரு. பெலிஸ்தியரை அழிக்கும்படி அடிச்ச அழைப்பு தான் சிம்சோனுக்கு. ஆனா நடுவுல சிம்சோன் வழி மாறி போனாலும் சிம்சோனுக்கு வச்ச அழைப்ப அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் சிம்சோனுக்கு மனமிறங்காம மறந்து போகவே இல்லை. நாமளும் கூட எத்தனையோ தடவை ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டு, நம்ம திட்டங்களை மறந்து போயிட்டு, உலக காரியங்கள்ல ஈடுபட்டு தூரமா ஓடி போறோம். ஆனா ஒரு விஷயம், ஆண்டவரை என்ன நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து கேட்டு பாருங்களேன். நமக்கான அழைப்ப ஆண்டவர் நம்மளை வச்சு செஞ்சு முடிச்சே தீருவாரு. ஆமேன்.